गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अन्नामलयाय अडियेनै ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோர் செய்வாய் கண்ணே உந்தன் கழலினையில் கால பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழலினையில் கால பெருக்கே தருவாயே. Right. 464 and 65 படிக்க ஆரம்பிப்போம். ஏற்கனவே பார்த்தாச்சு, இருந்தாலும் அதை படிச்சுட்டு then we will go to the 66th 64. अविश्रान्तं पत्युः अविश्रान्तं पत्युः गुणगणकथाम्रेडन जपा गुणगणकथाम्रेडन जपा जपा पुष्पच्छाया जपा पुष्पच्छाया तव जननि जिह्वा जयति सा तव जननि जिह्वा जयति सा यदग्रासीनायाः यदग्रासीनायाः स्फटिकदृशदच्छच्छविमयी स्फटिकदृशदच्छच्छविमयी सरस्वत्या मूर्तिः सरस्वत्या मूर्तिः परिणमति माणिक्यवपुषा परिणमति माणिक्यवपुषा रणे जित्वा दैत्यान् रणे जित्वा दैत्यान् अपहृतशिरस्त्रैः कवचिभिः अपहृतशिरस्त्रैः कवचिभिः निवृत्तैः चण्डांश त्रिपुरहर निर्माल्य विमुखैः त्रिपुरहर निर्माल्य विमुखैः विशाखेन्द्रोपेन्द्रैः विशाखेन्द्रोपेन्द्रैः शशिविशदकर्पूरशकला शशिविशदकर्पूरशकला विलीयन्ते मातः विलीयन्ते मातः तव वदन ताम्बूलकबलाः तव वदन ताम्बूलकबलाः. ஆக இந்த சௌந்தரிய லஹரியில் அம்பாளுடைய
அதாவது கேஷாதி பாதம் அது வரைக்குமான வர்ணனையை பார்த்துட்டு வரோம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, இடைவெளி விட்டுருந்துச்சு. ஆக நம்ம ஒரு வாட்டி சும்மா சம்மரைஸ் பண்ணுறதுக்காக எதோட விட்டோன்னு கேட்டால், அம்பாளுடைய நாவுடைய வர்ணனை, நாவு, அதையும் அவளுடைய அந்த தாம்பூல மகிமை, அதுதான் போன வகுப்பு பார்த்தோம். ஸோ அது வாட்டி ரீகலெக்ட் பண்ணோம்னு சொன்னால், அம்பாள் தன்னுடைய பதியாகிய சிவபெருமானுடைய அந்த லீலைகளை, அவருடைய குணநலன்களை இடையறாதவள் பேசிக்கொண்டே இருக்காளாம், கதையாக சொல்லிக்கொண்டே இருக்காளாம். அதனாலதான் அவளுடைய நாக்கு செம்பருத்தி போல சிவந்திருக்கு. ஆக்சுவலா அம்பாள் நாக்கு செம்பருத்தி போல சிவந்திருக்கு. அது ஏன் சிவந்திருக்குன்னு சங்கராச்சாரியர் சொல்றார். ஏன்னா அவ சிவபெருமானுடைய அந்த குணநலன்களை இடையறாது சொல்லிக் கொண்டிருக்காள். இப்ப நாமெல்லாம் நம்மளுடைய குணநலன்களை தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம், தற்பெருமைன்னு சொல்லி. ஆனா அம்பாள் சிவபெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய லீலா வினோதங்களையும் அவருடைய குணநலன்களையும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனால அவள் நா சிறந்து. அது மட்டும் இல்லையா, அவளுடைய நாக்கோ நுனிலாம் சரஸ்வதி தேவியா இருக்காள். சரஸ்வதி தேவியா ஸ்படிகம் போல இருப்பா அவளுடைய நிறம். ஆனா நா சிவந்ததுனால அவளுடைய மேனியும் சிவந்து காணப்படுவதாக இருக்கிறது அப்படின்னு சங்கரர் அவருடைய நாவுடைய வர்ணனையை சொன்னார். அதுக்கப்புறம் அம்பாளுடைய தாம்பூல மகிமை, தாம்பூலம் தரித்து அவளுடைய வாயெல்லாம் சிறந்து இருக்கணும். அந்த தாம்பூலத்துடைய மகிமை, தாம்பூலம் அவளுக்கு ரொம்ப இஷ்டமா அவளுக்கு. ஸோ அந்த மகிமையை பற்றி சொல்லும் பொழுது, அதாவது அசுரர்களை வென்ற அந்த முருகப்பெருமானும் சரி, இந்திரனும் சரி, ஹரி விஷ்ணுவும் சரி, வேக வேகமாக வந்து கொண்டிருந்தாங்க அம்பாளை தரிசிக்கிறது. அப்போ சிவபெருமானுடைய பிரசாதமாகியது இருந்திருக்கு. ஆனா அது சண்டிகேஸ்வரருக்கே உரியதுன்னு சொல்லிட்டு அங்க கூட போகாம அம்பாளை நோக்கி விரைவாக வந்தாங்க. எதுக்குன்னா, தன்னுடைய அந்த வெற்றி கழிப்புல அம்பாள்கிட்டேருந்து பிரசாதமா அவளுடைய தாம்பூலத்தை வாங்கி உண்ண வேண்டும். ஆக அம்பாள் என்ன செஞ்சாலும் தன்னுடைய வாயிலை தரிக்க தாம்பூலத்தை எடுத்து கொடுத்தாலாம். அதுல வெண்மை நிறத்தோடு கூடிய பச்சை கற்பூரத்தோடு கூடியிருந்துதான். அதை எடுத்து அவர்கள் ரொம்ப ஆனந்தமாக விழுங்கினார்கள். குமரன்கிறது அவருடைய மகன் இல்லையா. இங்க இந்திரனும் விஷ்ணுவும் கூட ஒரு வகையில அவருடைய மகன் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள்லாம் தாயை நோக்கி ஓடி வருகிறார்கள். எதுக்கு? அவருடைய தாம்பூலத்தை, இந்த உச்சிஷ்டம்னு சொல்லுவாங்க, அதை உண்டு மீறி, அது ரொம்ப விசேஷமாகும். இந்த உச்சிஷ்டம்ங்கிறது அதுவும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குருவினுடைய உச்சிஷ்டம் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. எங்க ஆசிரமத்தை கூட ஆச்சாரியை சாப்பிட்டு போன கூட அடிதடி நடக்கும், அந்த மீந்து போய்கிட்ட சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் ஒரு ட்ரெடிஷன், ஏதோ ஒரு பக்தி பெருக்கோ என்னமோ தெரியாது. ஸோ ஆக அந்த அம்பாள் தரித்த அந்த தாம்பூலத்தை அவர்கள் ரொம்ப ஆவலோடு அதை வாங்கி உண்டு மகிழ்ந்தார்கள் அப்படிங்கிற மாதிரிங்க. சரி, இது வரைக்கும் பார்த்தோம். நம்ம இப்போ 66லேருந்து பார்க்கணும் இல்லையா. 66வது அந்த செய்யுள்ள தேவியின் குரல், அதனுடைய இனிமையை பற்றி எடுத்து சொல்றார். இதை நம்முடைய காஞ்சி மகாபெரிவர் ரொம்ப அருமையாக வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால அதை படிச்சா ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதனுடைய ஒரு பேஸ், அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இதை நம்ம பார்க்க போறோம். விபஞ்சா காயந்தி விவிதமபதானம் பசுபதேஹ த்வயாரப்தே வக்தும் சலித சிரசா சாதுவச்சனே ததீயைர் மாதுர்யைர் அபலபித தந்த்ரீ கலரவாம் நிஜாம் வீணாம் வாணி நிச்சுலயதி சோலேன நிப்ருதம் விபஞ்சா காயந்தி விவிதமபதானம் பசுபதேஹ
विविधमपधानं पशुपतेः त्वयारब्धे वक्तुम् त्वयारब्धे वक्तुम् चलितशिरसा साधुवचने चलितशिरसा साधुवचने तदीयै माधुर्यैः माधुर्यैः अपलपिततन्त्रीकलरवाम् निजां वीणां वाणी निचुलयति चोलेन निभृतम् இங்க ஆச்சாரியர் ஆதிசங்கரர் ஒரு அழகான ஒரு காட்சியை நம் கண் முன்னாடி விரித்து காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, அம்பாளுடைய தர்பார். அங்க அம்பாள் தன்னுடைய சிம்மாசனத்துல நல்ல ஆசனத்துல வீட்டிருக்கா, ரொம்ப அழகா வீட்டிருக்கா. அவளுக்கு முன்னாடி சரஸ்வதி தேவியார் அற்புதமாக பாடிக்கொண்டிருக்கிறாள். பாடுவது மட்டுமல்லாமல் வீணையும் வாசித்துக் கொண்டிருக்காள். அந்த காட்சியை தான் நம்ம கண்முன்னாடி கொண்டு இங்க நிறுத்துறாள். அதாவது சங்கீதம், அதுக்கு அதிதேவதை சரஸ்வதி தேவியார். அவளே பாடிக்கொண்டிருக்கா. அது மாத்திரம் இல்ல, இந்த நாதத்திலேயே இந்த வீணையிலிருந்து எழக்கூடிய நாதம் ரொம்ப அற்புதமானது. அதே அவள் சரஸ்வதி தேவியார் மீட்டுக் கொண்டிருக்கா. அத ரொம்ப ஆனந்தமா உட்கார்ந்து அம்பாள் ரசித்துக் கொண்டிருக்கா. அந்த காட்சியை தான் நம்ம காமிக்கிறார். அம்பாள் இந்த சங்கீதத்தை ரொம்ப ரசிக்கக்கூடியவள், ரொம்ப பிரியம் உள்ளவளா. ஆக சரஸ்வதி தேவியாருடைய சங்கீதத்தை ரசிச்சு கொண்டிருக்கார். அதுதான் காமிக்கிறார். விபஞ்சியா காயந்தி, விபஞ்சியான வீணை, வீணையில் காயந்தி வாசித்துக் கொண்டிருக்கிறாள். அது மட்டுமல்ல, பாடியும் கொண்டிருக்கிறாள். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, பசுபதேகே விவிதம் அபதானம். பசுபதேகேனா அந்த சிவபெருமானுடைய விவித நானா விதமான அபதானம் அப்படின்னு சொன்னா அவருடைய லீலைகள், லீலா வினோதங்களை எடுத்தவள் பாடிக்கொண்டிருக்கிறாள். வீணையிலும் அதை மீட்டுக் கொண்டிருக்கிறார் தர்பார். இங்க காஞ்சி மகாபெரியவர் சொல்றார், ஆக்சுவலா இந்த வருஷம் பார்த்தோம்னா வீணை தான் மீட்டிக் கொண்டிருக்கான்னு போட்டிருக்கு. ஆனா அவள் பாடிக்கொண்டிருக்காள், நான் தான் சேர்த்து சொல்றேன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய லீலா வினோதங்களை எடுத்து சொல்லணும்னு சொன்னா அது சாகித்யத்தான் எடுத்து சொல்ல முடியும். அது சங்கீதமா வீணையில மட்டும் வாசிச்சு காமிச்சா அவளுக்கு சோபிக்காது. அதனால அவள் எடுத்து சொல்லி பாடிக்கொண்டே இருக்காள் சரஸ்வதி தேவி. அவன் அழகா அப்படி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அம்பாள் என்ன செய்யறான்னு கேட்டா, சரஸ்வதி தேவியை பாடம் எவ்வளவு அமிர்தமயமா இருக்கும் இல்லையா. சோ அம்பாள் தலையசைச்சு ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கொண்டிருக்காள். அது மாத்திரம் இல்ல, அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது தன்னுடைய பதியினுடைய பெருமையை எடுத்து சொல்வதுதான். ஏன்னா அவளே எடுத்து சொல்லி சொல்லிதான் நான் சிவந்து போச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. சோ இது சரஸ்வதி தேவியாருக்கு தெரியுமா நல்லா. சரி, வித்வான்களுக்கே அந்த பிரபு, அதாவது தன்னை அழைத்த அந்த பிரபுவுக்கு மனசுக்கு எது பிடிக்குமோ அதை தான் பாடி அவங்க மகிழ்விப்பாங்க. ஏன்னா அப்பதான் நிறைய சன்மானம் கிடைக்கும் சொல்லி இங்க விளையாட்டா சொல்றாரு. அப்படி அதே போல சரஸ்வதி தேவியாருக்கு தெரியுமா அம்பாளுக்கு இது ரொம்ப பிரீத்தின்னு சொல்லி அவளுடைய விசேஷங்களை எடுத்து பாடிருக்கலாம், அவளுடைய பெருமை எடுத்து சொல்லியிருக்கலாம். அதை விட அம்பாளுக்கு அற்புதமான பதிவிரதையா இருக்கிறதுனால அவளுடைய கணவனாகிய சிவபெருமானுடைய லீலா வினோதங்களை பாடினாதான் ரொம்ப பிரியம்னு சொல்லிட்டு அதை அவள் பாடிக்கொண்டிருக்காள். அதான் இங்க பசுபதேகே விவிதம் அபதானம் காயந்தி, அதை இவ எடுத்து பாடிக்கொண்டிருக்கார். அப்போ சலித சிரசா, சலித சிரசான தலையை அசைத்து கொண்டு, சலித்தான அசைறது, சிரசான தலையால் அசைத்து கொண்டு ஆனந்தமா கேட்டு இருக்கா அம்பாள். அதாவது ரெண்டு வகையா அப்ரிசியேஷன் காமிப்பாங்களாம் ஒரு கச்சேரியில. ஒண்ணு கை தட்டுறது, இன்னொன்னு தலையசைக்கிறது. அது மாத்திரம் இல்ல, சாது வச்சனைனா சபாஷ் பலே நல்லா இருக்கு, ஆஹா ஆஹா ரசிப்பாங்க இல்லையா. அதே மாதிரி அம்பாளும் நடுவில் ஒரு வசனம் இரு வசனம் சொல்றாலும். துவயா ஆரப்தே வக்தும், துவயானா இங்க அம்பாளை பார்த்து சங்கரர் சொல்றாரு, தாங்கள் துவயா தாங்கள் ஆரப்தே வக்தும் இப்படிதான் சொல்ல ஆரம்பித்தீர்கள். எப்படி? சாது வச்சனை, ஆஹா சபாஷ் நல்லா பிரமாதம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க. ஆனா அம்பாளுடைய அந்த கண்டத்திலிருந்து எழுந்த அந்த நாதமானது அவ்வளவு இனிமையா இருந்துச்சோம். இப்போ சரஸ்வதி தேவியார் பாடிக்கொண்டிருக்கா, அவளுடைய வீணையை வாசிச்சு கொண்டிருக்கா.
கச்சபின்னு சொல்றதா அவளுடைய வீணை, ரொம்ப ஸ்பெஷலான, அதை வாசிச்சு கொண்டு இருக்கான். அவதான் சங்கீதத்தோட அதிதேவதை, அவளே இங்க வாசிச்சு கொண்டு, அப்ப எவ்வளவு இனிமையா இருக்கணும். ஆனா இங்க அம்பாள் 2 வார்த்தை தான் சொன்னாலும், பலே பலே சபாஷ்னு சொல்லிட்டு, சாது வச்சனைன்னா நல்ல வசனங்கள் சொன்னாலும் அப்ரிஷியேட் பண்ணி, அவளுடைய கண்டத்திலிருந்து எழுந்த அந்த நாதமானது அவ்வளவு இனிமையா இருந்தா, அவ்வளவு மதுரமா இருந்துச்சான். அதை கேட்ட உடனே சரஸ்வதி தேவியாருக்கு ரொம்ப வெக்கமாயிடுச்சு. நாம என்னமோ ரொம்ப பிரமாதமா பாடுற மாதிரி இங்க பாடிக்கொண்டிருக்கோமே, உங்க வீணை ரொம்ப அழகா மீட்டு கொண்டிருக்கோமே, இதுதான் அற்புதமா இருக்கு. அம்பாளுடைய அந்த சாரீரம், அவளுடைய குரல் வளம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ரொம்ப வெட்கமா போயிடுச்சு. உடனே அவ என்ன செய்யறா, அங்க என்ன சொல்றாருன்னா, ததியைஹி மாதுரியைஹி, ததியை தங்களுடைய அந்த கண்டத்தில் இருந்து எழுந்த அந்த மாதுரியை, அந்த இனிமையினால் அபலபித தந்திரி கலரவாம். இங்க அபலபித அப்படின்னு சொன்னா அவமானப்பட்டு, எது அவமானப்பட்டது? தந்திரி கலரவாம், அந்த தந்தி கம்மின்னு சொல்லுவோம் இல்லையா, அதிலிருந்து எழுந்த அந்த இனிமையான நாதம் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதாம். எதனால அவமானப்படுத்தப்பட்டு விட்டது? அம்பாளுடைய கண்டத்தில் இருந்து எழுந்த அந்த ஒரு 2 வசனங்கள் தான். பெருசா விளக்கி கூட பேசல, இல்ல அவ பாடக்கூட ஆரம்பிக்கல. சபாஷ் சபாஷ் 2 வார்த்தை தான் சொன்னான், அது ஆரம்பிச்சிருக்கா அப்படியா சொல்ல. அதனாலேயே அவமானப்படுத்தப்பட்டதாக எண்ணி, எது அவமானப்படுத்தப்பட்டதாக? அந்த தந்தியிலிருந்து எழுகின்ற அந்த இனிமையான நாதமே அவமானப்படுத்தப்பட்டதாக எண்ணி பாடுவதை நிறுத்திவிட்டு அவள் தலை குந்து கொண்டாளாம் சரஸ்வதி தேவியார். அது மாத்திரம் இல்ல, வேற என்ன செஞ்சா அப்படின்னு கேட்டா, நிஜாம் நிஜாம் வீணாம் சோலேன நிச்சுவயதி நிபுருதம், தன்னுடைய நிஜாம்னா தன்னுடைய அந்த வீணையை சோலேன உரையை கொண்டு நிபுருதம் வெளியே தெரியாத வண்ணம் நிச்சுவயதி அதை மூடி விட்டாள். ஆக தன்னுடைய அந்த குரல் ரொம்ப பிரமாதமாக பாடிட்டு இருந்தா, அம்பாளுடைய குரல் வளத்தை கேட்ட உடனே ரொம்ப வெட்கி தலை குனிந்து அவ என்னச்சா பாடுறதை நிப்பாட்டிட்டா. அது மாத்திரம் இல்ல, அவளுடைய வீணையை உடனடியாக வெளியே தெரியாதபடி உரையிட்டு அதை மூடிவிட்டாள். அதாவது பெரியவர் சொல்றார், இப்ப யாராவது திவால் ஆயிட்டான்னு என்ன செய்வாங்க, தலையில துண்டை போட்டு தலை காட்ட முடியாது வெளியிலே போவோம் இல்லையா, அது மாதிரி இந்த வீணைக்கு அவமானப்பட்டு தலை காட்ட முடியாதுங்கிறதுனால அதை அப்படியே மூடிட்டாள். அது மாத்திரம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, இப்ப இவ பாடினா அம்பாளுடைய நாதம் அவ்வளவு இனிமையா இருந்ததுனால வெட்கப்பட்டு உடனே இவன் நிப்பாட்டிட்டா பாட்டை. ஆனா இந்த வீணையில வர நாதம் உடனே நிப்பாட்ட முடியாதான், அதோடைய அது போயிட்டே தான் இருக்குமா. சோ ஆகவே இது ரொம்ப அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாதத்தை கூட ஷட் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு உடனே உரையிட்டு மூடிட்டான். அவ்வளவு இனிமையானது அம்பாளுடைய அந்த வாக்கின் இனிமை, அப்படியாக இங்க சொல்லப்பட்டு. இங்க ஒரு சில விஷயங்களை காஞ்சி மகாபெரியவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாருங்க அவர் எப்படியெல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு. சோழ அப்படி சோழையன்னு பாத்தீங்களா, சோழன்னு சொன்னா சட்டை, இப்போ நம்ம பெண்கள் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி சோழின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க அதாவது ஜட வஸ்துக்கு போடுற உரைக்கு பேர் சோழின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னவர் எங்கேயோ கொண்டு போய் சோளக்கருது நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அதை கூட பார்த்தா அதுல தானியங்கள் அப்படியே வரிசை அடுக்கி ஒரு கவர் போட்டு மூடி இருக்கும், அதனால அது பேரே சோளம்னு வந்ததுங்கிறது. அன்இமேஜினபிள். சோளத்துக்கு ஏன் பேர் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையில தான் வந்துச்சு, உரை போட்டு மூடின மாதிரி இருக்கனால சோளம்னே வந்துச்சு பேர். அது முதல்ல வேற எங்கேயோ போய் கனெக்ட் பண்றாரு, சோழ தேசத்துக்கே தலைநகர் உறையூர் தான் அப்படிங்கிறார். உறையூர் அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்கு, பெரியவருக்கு என்னெல்லாம் சொல்றாருன்னு சொல்லிட்டு. ஆக இந்த அம்பாளுடைய இந்த தர்பார்ல, அதாவது சங்கீதத்துக்கே அதிதேவதையாகிய சரஸ்வதி தேவியார் வாசிச்சு கொண்டிருக்கார். எதை இசைத்துக் கொண்டிருக்கா? பரமேஸ்வரனுடைய லீலா வினோதங்களை இசைச்சு கொண்டிருக்கா. எல்லாமே உத்தமமான விஷயம் நடந்து கொண்டிருக்கு. அதை யார் ரசிச்சு கொண்டிருக்கா? அம்பாளே ரசிச்சு கொண்டிருக்கா. தலை அசைத்து சலித்த சிரசா, நடுவுல சாது வச்சனை நல்ல சபாஷ் பலேன்னு சொல்லி கொண்டிருக்கா. அந்த ஒரு ஈடு அந்த வார்த்தைகளை கேட்ட உடனேயே சரஸ்வதி தேவியாருக்கு அவமானம் தாங்க முடியல. என்னமோ நாம தான் இப்ப ரொம்ப பிரமாதமா பாடிக்கொண்டு நினைச்சோமே,
அம்பாள் அவ்வளவு இனிமையா இருக்கு அவளுடைய குரல். உடனடியாக நிப்பாட்டி விட்டு அந்த வீணையையும் இழுத்து மூடி விட்டாளாம். இன்னொரு கருத்து இங்க பெரியவர் சொல்றார். என்ன சொல்றான்னு கேட்டா, ஆக்சுவலா அம்பாள் சரஸ்வதி தேவியாருடைய சங்கீதத்தையோ அவருடைய வீணையுடைய அந்த சாமர்த்தியத்தையோ ரசிக்கலையா, தன்னுடைய கணவனுடைய பெருமையை பாடிக்கொண்டிருக்கா இல்லையா, அதைத்தான் ரசிச்சுட்டு இருக்காளாம். அப்படிதான் தோணுச்சான் சரஸ்வதி தேவியாருக்கு. அவருடைய அந்த குரலுடைய இனிமையை கேட்டப்பறம் தோணுச்சான், நம்மளுடைய இந்த குரல் இனிமையோ இல்ல நாதம், இந்த வீணையில் நாதமோ ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா அம்பாள் எதை ரசிச்சு கொண்டிருக்கான்னு சொன்னா, தன்னுடைய பதியாகிய சிவபெருமானுடைய அந்த ஒரு லீலா வினோதங்கள், அந்த பெருமைகளை கேட்டு தலையரசிச்சு கொண்டிருக்கான். நான் ஒரு அசடு போல நான் பாடுறதான் நினைச்ச ரொம்ப சிலாகிச்சுட்டு இருக்கான்னு நினைச்சிட்டேனேன்னு வெட்டி தலை கொண்டுட்டாங்க. ஆகவே அந்த சாகித்யம் சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து விளக்குற அந்த வரிகள், அதைத்தான் ரசிச்சு கொண்டிருக்காளே ஒழிய என்னுடைய சங்கீதத்தை ரசிக்கல. ஏன்னு கேட்டா அவருடைய குரல் இனிமைக்கு முன்னாடி இது ஒண்ணுமே கிடையாது. அவ எப்படி அதை ரசிக்க முடியாது? ஆகவே நான் அசடு மாதிரி இவ்வளவு காலம் என்னையதான் நினைச்சு என்னுடைய சங்கீதத்தை ரசிச்சு கொண்டு நினைச்சிட்டேனே சொல்லிட்டு வெட்கப்பட்டுதான் அவ பாட்டை நிப்பாட்டிட்டு வீணையையும் உரை கொண்டு மூடிவிட்டாளாம் அப்படின்னு பெரியவர் சொல்றார். ரொம்ப அழகா இருக்கு. ஆகவே அம்பாளுடைய குரலுடைய இனிமை ஒவ்வொன்றா அங்கங்கமா சொல்லிட்டு வர்றாரு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, அம்பாளோட புன்னகையை பற்றி சொன்னார். இந்த சக்கோர பறவை அம்பாளுடைய முகத்தில் இருந்து வருகின்ற அந்த அமிர்தமயமான அந்த அந்த நிலாவின் கிரணங்களை அது குடித்து குடித்து அதோடைய மூக்கு மறந்து போச்சு. புலிக்கஞ்சி வேண்டிதான் நிலவுடைய அந்த நிலாவினை அது குடித்துக் கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வளர்க்கிற அவளுடைய புன்னகை எப்படி, அவளுடைய கண்களை பற்றிலாம் பார்த்தோம் நம்ம. அப்புறம் நாவின் வர்ணனை இப்படி ஒவ்வொன்றா அங்கமா வர்ணிச்சுட்டு வர. அதுக்கு அடுத்து என்ன செய்ய போறான்னு கேட்டா, அவளுடைய முகவாய் தான் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம மோவா கட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, சாதாரண முகவாய், அதை பத்தி அடுத்து சொல்ல போறாரு. ஸோ இந்த 66வது செய்யுளை நம்ம பாராயணம் பண்ணோம்னா அதனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டா, இன்சொல் சங்கீத ஞானம். அதை நம்ம பாராயணம் பண்ண நல்ல சங்கீத ஞானம் உண்டாகும், நம்முடைய சொல்லும் இனிமையுடையதாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டது. 67 மோவாய் கட்டையின் சிறப்பு. कराग्रेण स्पृष्टम् तुहिनगिरिना वत्सलतया गिरिशेन उदस्तं मुहुः अधरपानाकुलतया करग्राह्यं शम्भोः मुखमुखरवृन्तं गिरिसुते कथं कारं भ्रूमः तव चुबुकम् औपम्यरहितम् कराग्रेण स्पृष्टम् तुहिनगिरिना वत्सलतया गिरीशेन उदस्तं मुहुः अधरपानाकुलतया करग्राह्यं शम्भोः मुखमुकुरवृन्तं गिरिसुते कथं कारं ब्रूमः तव चुबुकम् औपम्यरहितम् அம்பாளுடைய மூவாய்க்கட்டை முகவாய் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்றார். இப்போ கவிஞர்கள் புலவர்கள்லாம் தலைவியினுடைய கண்கள், அவருடைய நாசி, இப்படி ஒவ்வொரு முகம் அதனுடைய அழகெல்லாம் வர்ணிப்பாங்க, ஒப்புமை கூறுவாங்க.
முகவாய் கட்டைக்கு ஒப்புமை கொண்டுமா நம்ம கேள்விப்படல இல்லையா? இங்க அதுக்கு ஒரு ஒப்புமை சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் சொல்ற ஒப்புமை. அதை பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கிரிசுதே அப்படிதான் அந்த மூணாவது வரியில் இருக்கிற கடைசி வார்த்தையை தான் முதல்ல பார்க்கணும். கிரிசுதே, மலையரசன் பெண்ணே. மலையரசன் யாரு? அந்த இமயமலை மலையரசனின் பெண்ணே அப்படின்னு அம்பாளை அழைத்து அவளை அழைத்து என்ன சொல்ற, துகினகிரினா. துகினகிரி, துகினன்னு சொன்னா பனி சூழ்ந்த, கிரினா மலை, அது என்ன இமயமலை. அதோட அதிபதி யாரு? இமவான். ஆக துகினகிரினா அப்படின்னு சொன்னா இமவானால். இமவான் யாரு? அம்பாளுடைய தகப்பனார், தந்தையார் இல்லையா? ஆக இமவானால் வத்சலதையா, வாத்சல்ய பாவத்தோட. இப்ப நம்ம குழந்தைய கொஞ்சம் இல்லையா? எப்படி கொஞ்சம்? இப்படி தாடை பிடிச்சோம் கொஞ்சம் இல்லையா குழந்தை இல்லையா? வத்சலதையா, ரொம்ப அந்த வாத்சல்ய பாவத்தோட. கராகிரேன ஸ்பிருஷ்டம், கராகிரேனா விரல் நுனியால், ஸ்பிருஷ்டம் தொடப்பட்டதும். ஸோ அம்பாவுடைய மோகக்கட்டையை சொல்றார். அது எப்படி இருக்கு? அவருடைய தந்தையார், தாயார் கூட இங்க சொல்லல. பெண்களுக்கு, அதாவது குழந்தை, பெண் குழந்தைகளுக்கு தந்தையார் தான் ரொம்ப விருப்பம். ஆக தந்தையார் இமவான் என்ன செய்யறாரோ, அவருடைய மூவாய்க்கட்டையை பிடிச்சி கொஞ்சறாரோ. வாத்சல்யதையா, வாத்சல்ய பாவத்தோடு தொடப்பட்டதுமான அப்படின்னு அந்த மகாவாய்க்கட்டையை சொல்ற, தொடப்பட்டதுமான. அப்புறம் கிரீஷேனா, இங்க கிரீஷேனன்னு சொன்னா அந்த கைலாயநாதர். கிரீஷேனா அந்த சிவபெருமான் யாரு? அவருடைய பதி ஆகிய அந்த சிவபெருமானால் முகுகு, முகுகுன்னு அடிக்கடி அடிக்கடி அதரபான ஆகுலதையா. அதரபான, அதரனா உதடுன்னு அர்த்தம். அதரபானா அந்த அமிர்தத்தை பருகிறதுக்காக. ஆகுலதையான ஆவல் மிகுதியால் மறுபடியும் மறுபடியும் உதஸ்தம், அப்படி தூக்கி, உதஸ்தம் அப்படி தூக்கப்பட்டதுமான. அதாவது கணவன் வந்து மனைவி அணுகும் பொழுது ஒரு பிரேமையோடு அணுகுமா இல்லையா? ஒரு காதல் உணர்வோடு, அங்கதான் சொல்லப்பட்டு. ஸோ தந்தையில் வரும்போது வாத்சல்ய உணர்வு சொல்லப்பட்டிருக்கு. இங்க கணவன் வரும்போது இங்க வந்து அந்த பிரேமை அது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த கிரீஷேன, அந்த கைலாயநாதனால் அந்த அதரபானத்தை பருகுவதற்காக ஆவல் கொண்டு மறுபடியும் மறுபடியும் உயர்த்தப்பட்டதும். அப்படி இப்படி பிடிச்சு உயர்த்துறாராம். இன்னொரு இடத்துல என்ன போட்டு சொல்லப்பட்டுன்னு கேட்டா, அம்பாள் கணவனை கண்டவொன்னு அப்படியே வெட்கத்தால தலை குனிஞ்சிடுறாள். அதனால அவர் மூவாய்க்கட்டை தூக்குறாராம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த முகவாய்க்கட்டை, அம்பாளோட முகவாய்க்கட்டை எப்படி இருக்குன்னு கேட்டா, அவளுடைய முகத்தை கண்ணாடியோட ஒப்பிட்டு அந்த கண்ணாடியோட பிடி இருக்கும் பாத்தீங்களா, அதை பிடிச்சுக்கிறதுக்கு அது மாதிரி இருக்கும் உடைய முகவாய்க்கட்டை அப்படிங்க சொல்றாரு மூணாவது வரியில. எப்படி சொல்றேன்னு கேட்டா, கரகிராஹ்யம் சம்போகோ முக முகுர விருந்தம். முக முகுர விருந்தம், முகன்னா அந்த முகம், முகுரன்னா கண்ணாடி, முகமாகிய கண்ணாடி, கண்ணாடியின் விருந்தம்னா கைப்பிடி போல இருக்கிறது. யாருக்கு? சம்போகோ கரகிராஹ்யம், அந்த சிவனார் அதை பிடித்து உயர்த்துவதற்காக. எப்படி இருக்கு? அது முகமாகிய கண்ணாடியின் கைப்பிடி போல இருக்கான் அம்பாளுடைய முகவாய். இங்க ஏன் கண்ணாடி போல இருக்குன்னு கேட்டா, பளபளன்னு இருக்கு. அது சிவபெருமானுடைய முகத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது. இங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த குறிப்பில் கொடுத்திருக்காரு அண்ணா, ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்ப அம்பாள சித் சக்தி, சித் சக்தின்னு சொல்லுவாங்க. சத் சித் ஆனந்தம். சத்துனா இருப்பு மாத்திரமாகிய அந்த பரம்பொருள். சித்துனா அறிவு, எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய, தன்னையும் விளக்கிக் கொள்ளக்கூடிய அறிவு. சித் சக்தியாக அம்பாள் வெளிப்படுறான்னு சொல்லு. அந்த சித் சக்தியால்தான் அந்த பரமபொருளையே நம்ம உணர முடியும். ஆகவே சிவனாருடைய உண்மையான முகத்தை காணணும்னா அம்பாள் வழியா தான் போக வேண்டியது. ஸோ அம்பாளுடைய முகம் வந்து சிவனாருடைய முகத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த குறிப்பு. ஆகவே அப்படிப்பட்ட அந்த முக கண்ணாடியின் கைப்பிடி போன்றதாக உன்னுடைய முகவாய் இருக்கிறது. ஆக இந்த சம்போ என்று சொல்லக்கூடிய அந்த பரமசிவனார்
அதை பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவாக, மீண்டும் மீண்டும் தொடுவதற்கு ஏதுவாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சுபுகம் முகவாய் ஔபம்ய ரஹிதம், ஒப்புமையற்றதாக இருக்கிறது. ஒப்புமையற்றதாக இருக்கிறது. கதம்காரம் ப்ரூமஹா தவ சுபுகம், உன்னுடைய இந்த சுபுகம் முகவாய் அப்படி ஒப்புமையற்றதாக இருக்கிறது. கதம்காரம் ப்ரூமஹா, யார்தான் எப்படித்தான் அதை புகழ்ந்து வர்ணிக்க முடியும், எடுத்து கூற முடியும்? கதம்காரம், எவ்வாறு ப்ரூமஹா எடுத்து சொல்வது, அதை வர்ணிப்பது? அப்படி ஒப்புயர்வற்ற அழகோடு கூடியிருக்கிறது உன்னுடைய முகவாய் என்று அம்பாளுடைய முகவாயை எடுத்து சொல்ற. நம்ம பரமாச்சாரிய கன்வீனியன்டா இதை ஸ்கிப் பண்ணிட்டார், இதையும் அடுத்த செய்யுளையும் ஸ்கிப் பண்ணிட்டார். அவர் சில விஷயங்களா, முக்கியமான சில செய்யுள்கள் அப்படின்னு அர்த்தம், சில பாவங்களை அப்படியே தவிர்த்துட்டு போயிடுற. ஆக அம்பாளுடைய முகவாய் வர்ணிக்க முடியாத அளவான அழகோடு இருக்கிறதுதான், யாரால் தான் அதை வர்ணிக்க முடியும்? ஒப்புமையற்றதாக இருக்கிறது. ஆக முக கண்ணாடியின் கைப்பிடி போல இருக்கின்றது. தன்னுடைய தகப்பனார் வாத்சல்யத்தோடு அதை தொடுவதாகவும், தன்னுடைய கணவனார் காதலோடு அதனை திரும்ப திரும்ப தொடுவதாகவும் அந்த முகவாய் அமைந்திருக்கிறது. அது ஒப்புயர்வற்றதாக இருக்கிறது. அதனுடைய மேன்மையை, அதனுடைய பெருமையை எவ்வாறாக விவரிக்க முடியும் என்பதாக இது அமைஞ்சிருக்கு. இதனுடைய பலன் என்னன்னு கேட்டா, தேவியின் பிரசன்னம். இந்த இதை பாராயணம் தேவியை பிரசன்னமாயிடுவாளோ, பிரசன்னமாயிடாளோ, இல்லாட்டி அவ மனமகிழ்ந்தாளோ அப்படின்னு சொல்லலாம். பிரசன்னம், மனமகிழ்ந்துடுவா அப்படின்னு சொல்லலாம். 68 भुजाश्लेषा नित्यं पुरदमयितुः कण्टकवती तव ग्रीवाधत्ते मुखकमलनालश्रियमियं स्वतश्वेता काला अगरुबहुलजम्बालमलिना मृणालीलालित्यं वहति यदधोहारलतिका भुजाश्लेषा नित्यं पुरदमयितुः कण्टकवती तव ग्रीवाधत्ते मुखकमलनालश्रियमियं स्वतश्वेता काला अगुरबहुलजम्बालमलिना मृणालीलालित्यं वहति यदधोहारलतिका அகரும் தான் போட்டு, ஏன்னா அதான் அகில்னு சொல்லப்பட்டு. சரி, இப்போ அம்பாளுடைய கழுத்து, அதை பற்றின வர்ணனை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா, இப்படியெல்லாம் கற்பனை செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. பாருங்க என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்க சொல்ற தவ ரெண்டாவது வரியில் இருக்கிற தவ இயம் கிரீவா, உன்னுடைய கிரீவான கழுத்து அது எப்படி இருக்கு, என்ன சொல்ல போறான்னு கேட்டா, தாமரையோடைய தண்டு போல இருக்குன்னு சொல்ல போற. சரியா? இப்போ தாமரையை பார்த்தீங்கன்னா அதோட தண்டு அப்படியே சொரசொரப்பா இருக்கும். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, கரடு முரட சொரசொரப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அம்பாளுடைய கொழுத்து அதை மாதிரி எப்படி ஆச்சு, அது தாமரை தண்டு போல இருக்குன்னு சொன்னா அது சொரசொரப்பை எப்படி ஆச்சுங்கிறதுக்கு ஒரு வர்ணனை சொல்றேன். இப்படியெல்லாம் ஆதிசங்கரா இப்படியெல்லாம் கற்பனை பண்ண முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமா. என்ன சொல்றான்னு கேட்டா, அதான் அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தை எடுத்து சொல்லும் போது அவர் வேற
இப்போ அம்பாளுடைய வர்ணனை செய்யும்போது அவர் வேற யாரோ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புரத மயுத்துகு, புரத மயுத்துகுன்னா அந்த முப்புறங்களை எரித்தவர் யாரு? சிவபெருமான். அவர் புஜாஸ்லேஷான், நித்தியம் புஜாஸ்லேஷான், நித்தியம் எப்பொழுதும் புஜாஸ்லேஷான், தன்னுடைய கைகளை வைத்துக் கொண்டு அவருடைய கழுத்தை அணைக்கிறார், அப்படி கட்டி அணைக்கிறார். அணைக்கிறதுனால மயிர்கூச்சல் எரிகிறதாம். மயிர்கூச்சல், அந்த கழுத்துல இந்த ரோமம் அப்படியே சாடையா இருக்கும் இல்லையா, ஸோ அவர் கழுத்தை அப்படி அணைக்கும் பொழுது மயிர்கூச்சல் எரிகிறதா அவங்களுக்கு. அதனால என்னாவது கண்டகவதி, எப்படி அந்த தண்டு வந்து கரடுமுரடா இருக்கோ அது போல அவருடைய அந்த கழுத்து ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா, சிவபெருமானுடைய முப்புறம் எரித்து அவர் அணைக்கிறதுனால மயிர்கூச்சல் எரிந்து அந்த ரோமங்கள்லாம் அப்படி இருந்து அப்படி கண்டகவதி, மயிர்கூச்சல். அதுபோல முட்களுடன் கூடியிருப்பதால், அதாவது முள் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் மயிர்கூச்சல் எரியறதுனால அப்படி இருக்கு. அது மட்டும் இல்ல, முககமல நாலாஸ்ரியம் தத்தே, அது முககமல நாலாஸ்ரியம் அர்த்தம் முகம் என்கின்ற அந்த தாமரை, அதனுடைய கமல முககமல நாலாஸ்ரியம்னா அதனுடைய தண்டு போல தத்தே காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அம்பாளுடைய முகம், அவருடைய கழுத்து சொல்லியாச்சு. அங்க ஒரு வெண்முத்து ஹாரம் தொங்குதான், அதை பத்தி அடுத்த வர்ணனை. அதை எப்படி சொல்றாரு பாருங்க, 4வது வரியில. எத் அதோ ஹார லதிகா, அதாவது அந்த கழுத்துக்கு கீழே என்ன இருக்கு? ஹார லதிகா, ஒரு முத்து மாலை தொங்கிக் கொண்டிருக்கு. ஸ்வதகா ஸ்வேதா, இயற்கையிலே அதோடைய நிறம் என்னன்னா ஸ்வேதா, வெண்மையா தான் இருக்கணும், அது வெண்மைதான் அது. ஆனா என்னாச்சுன்னு கேட்டா, காலாகரு பகுல ஜம்பால மலினா. இப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அம்பாள் வந்து கழுத்துல வந்து அந்த அகில்னு சொல்லுவாங்க, அத சந்தன குழம்போடு சேர்ந்து பூசி இருக்கலாம். அது எப்படின்னா, அந்த தாமரை இருக்கே அதோட தண்டு வந்து சேத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், தாமரை சேத்துல தான் உழைச்சிருக்கும். ஸோ கழுத்துல அவ அந்த அகிலோடு கூடிய அந்த சந்தன குழம்பு பூசி இருக்கலாம். அந்த சந்தன குழம்போடு பட்டு பட்டு அந்த ஹாரம் என்ன ஆயிடுச்சா, அது உண்மையிலேயே அதோட ஒரிஜினல் கலர் வெளுப்பு தானா, வெண்மையா தான் இருக்கணுமா. ஆனா என்ன ஆச்சுன்னா, அந்த சந்தன குழம்பு அந்த அகிலோடு கூடி, அகில்னா கொஞ்சம் கருமை நிறமா தானே இருக்கும், அதோடு சேர்ந்து கூடிய அந்த 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 கழுத்துல பட்டு பட்டு மலினா, அது கொஞ்சம் மங்கிய நிறமாக, அந்த வெண்மை மங்கியதாக. முனாலி லாலித்யம் வகதி, இங்க என்ன சொல்லப்பட்டுனா, அந்த தண்டு இருக்கு பாத்தீங்களா, அது கீழே இருக்கக்கூடிய அந்த நூலிலைன்னு ஏதோ சொல்றாங்க, இங்க தாமரையோட நூலிலைன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சில இடத்துல குருத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு அது இன்னும் சரியா விளங்கல, அப்படி குருத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஹாரமானது, வெண்முத்து ஹாரமானது அவருடைய அந்த கழுத்திலே பூசப்பட்ட அந்த அகிலோடு சேர்ந்த சந்தன குழம்பிலே அது பட்டு பட்டு நிறம் மங்கி அந்த தாமரையினுடைய நூலிலை போல் அழகாக காணப்படுகிறது என்பதாக இங்கே சொல்றார். ஸோ ஆக அம்பாளுடைய முகம் தாமரை, அவருடைய கழுத்து தாமரை தண்டு. அது ஏன் இப்படி இருக்கு? ஆமாம், பகவான் அந்த சிவபெருமானது அவளை அணைத்துக் கொண்டிருந்தாலும் புல் அரிக்கிறதுனால அப்படி முள்ளு முள்ளா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், சொரசொரப்பா இருக்கும். அது மட்டும் இல்லை, அவளுடைய ஹாரமானது வெண்முத்து நிறமா இருந்தாலும் அந்த தாமரை சேத்துல முளைச்சிருக்கிற மாதிரி அவளுடைய அந்த அகிலோடு கூடிய சந்தன குழம்பு அதுல பட்டு 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 நிறம் மங்கி அது அந்த தாமரை கொடியுடைய நூலிலை போல அங்கே அது விழுகிறது என்பதாக இங்கே சொல்லியிருக்கிறார். ராஜவஷ்யம் இதனுடைய இது, அதாவது யாரையா வஷ்யம் பண்ணணும் அப்படின்னா இதை பாராயணம் பண்ணா போதும், அது ராஜவஷ்யம் நீங்க போட்டு. இதையும் பெரியவர் வந்து பெருசா வியாக்கியானம் பண்ணல, இதை அப்படியே விட்டுட்டார், அது தேவையில்லை. அடுத்ததெல்லாம் ரொம்ப பெருசா வியாக்கியானம் பண்றார். ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிப்போம். 3 செய்யுள் பார்த்தாச்சு. ஸோ அம்பாளுடைய என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு, வீணை காட்டிலும் இனிய குரல் இனிமை, அவளுடைய மோவாய்க்கட்டை அதனுடைய சிறப்பு, அவளுடைய கழுத்து, 3 பார்த்தாச்சு. நாளைக்கு கழுத்தில் பிரகாசிக்கும் 3 ரேகைகள், அது அடுத்த கிளாஸ் பார்ப்போம். 3 ரேகைகள், கழுத்தில் பிரகாசிக்கிற 3 ரேகைகள். ஸோ கேசாதி பர்யந்தம், கேசாதி ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் ஒவ்வொரு அங்கங்களையும் வர்ணிக்கிறார்.
ஆனால் ஆதிசங்கரர் அப்படிப்பட்ட ஞானி துறவி. ஒரு ஒரு என்னதான் அம்பாள்னு சொன்னாலும் ஒரு பெண்ணுடைய இப்படி அங்க லாவண்யத்துக்கு வர்ணிக்கலாமான்னு தான் கேட்டால் அங்கே அதெல்லாம் கிடையாது. அங்கே அம்பாள் தாய் தான், ஜெகதம்பிகை தான். அங்கே பக்தி பெருக்கு, அன்பு பெருக்கு தான் அங்கே அவர் அதை வர்ணிச்சு எழுதுவார். ஸோ ஆக ஆச்சாரியர்களே ரொம்ப சிரேஷ்டமான ஆதிசங்கரருடைய கவிதை இது. இந்த இறைமூர்த்தங்களிலேயே ரொம்ப ரொம்ப மகா கருணை பொருந்திய அம்பாளுடைய வர்ணனை இது. அம்பாளுடைய வர்ணனை அதை அம்பாளுடைய அவ்வளவு பெரிய பக்தராகிய காஞ்சி மகா பெரியவர் அவருடைய அந்த ஒரு அந்த கமெண்ட்ரியை வச்சு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ வி ஷுட் பி வெரி வெரி வி ஹாப்பி அண்ட் வி ஷுட் ஃபீல் பிளெஸ்ட். இட்ஸ் வெரி ஆத்தென்டிக். ஏன்னா பெரியவர் சொன்னாங்கன்னா அதுதான் எனக்கு கடைசி. ஸோ அதை வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வி ஷுட் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். வி வில் கன்க்ளூட் ஹியர். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.